உயர்நீதிமன்ற உத்தரவின் முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்துல் கலாமோட சகோதரர் மரைக்காயர் முகமது முத்துமீரான் மரைக்காயர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்துல் கலாமோட உதவியாளர் பொன்ராஜ் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அப்துல் கலாம் விஷன் இந்தியா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு வந்து அப்துல் கலாமோட பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு கொடுத்தாங்க. அது வந்து எந்த கட்சியும் சார்ந்த ஒரு பொதுநலனுக்காக தான் அவர் பாடுபட்டு இருந்தாரு. அதை பயன்படுத்தி அது ஜனாதிபதி பதவியே கொடுக்கப்பட்டது. நிலையில் வந்து ஒரு அரசியல் காரணத்துக்கு பயன்படுத்தி வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா முன்னாடி விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விமலா அவரது பெயரை வந்து அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்காரு. உங்க குறிப்பிட்ட அவரோட பேரை பயன்படுத்தக்கூடாது மரைக்காயர் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த மனு மீது உரிய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கிறது அவருக்கு பேர்ல ஆரம்பிக்கப்பட்டது. அப்துல் கலாம் விஷன் இந்தியா பார்ட்டியோ அல்லது மற்ற கட்சிகளோ பயன்படுத்தாங்க. அப்துல் கலாமின் சகோதரரான முத்துமீரானுடைய மனு மீது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் வரை இந்த தடை நீடிக்கும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, இந்த மனு மீதான விசாரணை எப்போது நடைபெறும் அல்லது அவர்கள் இது குறித்து எப்போது பரிசீலிப்பார்கள்? தேர்தல் ஆணையத்துக்கு வந்து எந்தவித அந்த காலகட்டமும் நிர்ணயிக்கல. அநேகமா வந்து தேர்தல் முடிந்த பிறகு இவங்களோட மனுதாரர் தரப்பில் உள்ள கோரிக்கையை ஏற்று பொன்ராஜ் தரப்பிலான அந்த கட்சி அப்துல் கலாம் விஷன் இந்தியா பார்ட்டியோட கருத்தையும் கேட்டு அதன் பிறகு மட்டும்தான் இதுல முடிவு எடுக்க முடியும். இந்த வழக்குல வந்து பொன்ராஜ் கௌரவ தலைவரான பொன்ராஜ், பொதுச் செயலாளரான குமார் மற்றும் செயலாளரான திருச்செந்தூரன் ஆகியோர் வந்து எதிர் மனுதாரர்களாக சேர்த்திருக்காங்க. அந்த 3 பேர்டையும் இந்த கட்சி தொடர்பான விளக்கங்களை வந்து தேர்தல் ஆணையம் கேட்கும். அது கேட்க பிறகு மறுபடியும் மரைக்காயர் தரப்புலையும் அவங்களோட வழக்கறிஞர் தரப்புலையும் நோட்டீஸ் வந்துட்டாங்க. அந்த நோட்டீஸ் தொடர்பாலையும் விவரங்கள் கேட்ட பிறகு இருதரப்பு கருத்துக்களையும் கேட்ட பிறகுதான் ஒரு முடிவெடுக்கும் எதிர்பார்க்கலாம். அப்துல் கலாமுடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி என்ற கட்சியை தொடங்கி தற்போது வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடுகிறார். தற்போது உயர்நீதிமன்றம் இத்தகைய ஒரு தடையை விதித்திருக்கு. அப்துல் கலாமின் பெயரை பொன்ராஜின் கட்சி சேர்க்கக்கூடாது, அதனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தடை வந்து விதித்திருக்காங்க. தற்போது பொன்ராஜும் நம்ம தொடர்ந்து அவரிடம் பேச முயற்சித்து வருகிறோம். ஆனாலும் அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை நீடிக்குது. குடியரசு முன்னாள் தலைவர் APJ அப்துல் கலாமின் பெயரை பொன்ராஜ் கட்சி பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள். அப்துல் கலாமின் சகோதரர் தொடர்ந்த இந்த வழக்குல இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது குறித்தும் பல்வேறு செய்திகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். முகேஷ், அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயம் என்ன? இந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒன்று வந்து இவர் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர், அதிக பாசம் கொண்டிருந்தார், வளர்ச்சி சாக்கணும்ன்ற நோக்கத்துல வந்து அவரோட லட்சியங்கள் எல்லாமே பயணங்கள் எல்லாமே இருந்துச்சு. அது வந்து பல விஷயங்கள் ஒரு அணுவார ஆட்சி சோதனை எதா இருந்தாலும் இந்தியாவோட வளர்ச்சி மட்டும்தான் அவரோட நோக்கம் இருந்தது. எந்த ஒரு கட்சியில சார்ந்தமோ இல்ல வந்து ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி போகணுன்றோ இது வந்து அந்த தன்னோட சகோதரரான அப்துல் கலாம் வந்து நினைத்ததில்லை அப்படின்றத அவரோட சகோதரர் மரைக்காயர் வந்து தன்னோட மனுவில் தெரிவிச்சிருக்காரு.